ஹாய் கைஸ். இது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு இவங்க நம்மளை என்ன செய்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நம்புறீங்க, நம்பலை, அது வந்து இவங்களே இது பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்று ஓகே. இவனுங்க வந்து இப்போது ட்ரம்ப்பு இல்லை எப்ஸ்டீனோ அவங்க மேலே வந்து பழிய போடாமல் இப்போ வந்து இதெல்லாம் ஒரு இலுமினாட்டி இல்லை வந்து இது வந்து ஒரு ஈவில வந்து இது பண்ணி அவங்க கையிலேருந்து இவங்க வந்து இது பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதை வந்து நம்பாதீங்க. ஏன்னா இவனுக்கு வந்து இது என்ன பண்ணுறானுங்கன்னா, அவனுக்கு எவனோ ஒருத்தன் செஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஈவில் மாதிரியோ இல்லை வந்து இன்னொருத்தன் அந்த இலுமினாட்டின்னு அப்படி ஒரு குரூப் இருக்கானே தெரில. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு இந்த கான்ஸ்பிரசி தியரியே நம்பவே நம்பாதீங்க எவனுமே. ஏன்னா அந்த ஊரில் இந்த பேய் இருக்குது, அப்புறமா இந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்லின்னு இந்த முட்டாள் மாதிரி மூட நம்பிக்கை சுற்றி நிற்பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த கான்ஸ்பிரசி தியரின்றதும் அந்த மாதிரி தான். அதில் பொய் உண்மை இருக்கா அந்த பாயிண்ட்டை நம்ம போய் பேசணும்னா அது பேசிட்டே இருக்கலாம் இன்றைக்கி பொழுதையும். ஆனால் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இவனுங்க இதெல்லாம் வச்சு என்னென்ன செய்கிறானுங்க, நம்மளை வச்சு என்ன செய்கிறானுங்க, நம்மளை என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பாருங்கள். வேறு என்ன, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. யோசிங்க, இந்த விஷயத்த வந்து இத்தனை வருஷமாக மறைச்சிருந்த ஒரு விஷயத்த வந்து திடீர்னு ஏன் வந்து இவனை வெளியே வைக்கணும், எதுக்காக அப்படின்னு யோசிச்சிங்கனாலே இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த எல்லா 2 வீடியோவில் சொன்ன மாதிரி தான், வேறு ஏதோ விஷயத்தை வந்து மறையத்துக்காக இது வந்து பண்ணுறானுங்க. அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அது என்ன இருக்குது, என்ன கதை என்னன்னு இன்னும் எதுவுமே தெரியல. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து பொய்யான பிலீஃபை வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதை பற்றி தெரிஞ்சிடலாம் இல்லை தெரியாமல் போயிடலாம். அதனால் வந்து மற்றவங்க பொய்யான பிலீஃபை இது பண்ணாதீங்க. உண்மையாக உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியுதா, அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு 100% வந்து ஒரு இது இருக்கா, ஒரு அவேர்னஸ் இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கா, அதை சொல்லுங்கள். அறகுறையாக உங்களுக்கு தெரியாத அதை உங்களுக்கு சொல்லி எதுக்கு அவங்களையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து தயவு செஞ்சு வந்து ஒரு மீமாவோ இல்லை ஒரு ஜோக்காவோ கன்சிடர் பண்ணாதீங்க. அதனால தான் இதை வச்சு ஃபன் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி பேசியிருப்பேன். அதுக்கு நான் இங்கே வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து நான் அப்படி பேசணும்னு தப்பு தான். ஆனால் பாருங்கள், எண்ட் ஆஃப் த டே வந்து இது இப்படி தான் ஆகிடுது. நானும் ஒரு மீம் பார்த்து அப்படி வந்து நான் கன்சியூம் ஆகி எனக்கும் அப்போ தெரியல. அப்புறமா அது யோசித்து பார்க்கும்போது தான், இப்படிலாம் இருக்குது, நம்ம இப்படி தான் பேசக்கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தப்பாக இந்த மீம்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. அப்புறம் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இல்லாத இன்னொரு கதையை பற்றி பேசணும். எப்படின்னா வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் இருக்கிறவனெலாம் கெட்டவன், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இல்லாத மற்ற இந்த புட்டின்னு அடால்ஃப் ஹிட்லருக்கு வந்து மாஸ் ஸ்டேட்டஸ் போட்டுனுறானுங்க. எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. அடால்ஃப் ஹிட்லர் நல்லவனா கெட்டவனா, அவன் கெட்டவன் தான். இவன் நல்லவனா கெட்டவனா, இவனும் கெட்டவன் தான். எல்லாருமே கெட்டவனை தான். அவங்கள பற்றி முழுசாக தெரியாத வரைக்கும் நம்ம கண்ணு மாடித்துமா நல்லவனு மாதிரி வேஷம் போட்டு பானுங்க. எல்லா பில்லியனர்ஸும் கிடையாது, பொதுவாக எங்கள் எல்லாருமே கெட்டவங்க தான். அவங்கள பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அவங்க நல்லவங்க மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் அடால்ஃப் ஹிட்லரு இந்த சவுத் கொரியாவா அந்த அவன் கிங் ஜாமுமா ஏதோ சாய்ங்க, எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் வரல, நான் அவர் பேரும் போடுறேன் பார்த்துக்கோங்க, எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் வராது. அவருக்கு போட்டு மாஸ் ஸ்டேட்டஸ் போட்டு ஏதோ அவன் பெருமையாக ஏதோ டேய் இவனால ஏதோ செக்ஸ் டிராஃபிங் பண்ணிக்கின்னு ஏதோ சுற்றிங்களாங்கடா, அவனுக்கு கொண்டு வாங்கடா மக்களை, முட்டாள் மாதிரி சட்டத்தை போட்டு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் எதேதோ பண்ணிருக்காங்கடா. நீங்கள் என்னடா அவனுக்கு மாஸ் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கீங்க? இது என்னங்க இவனுங்க இது எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் முட்டாள் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இந்த எடிட்ஸை பார்த்து இந்த மீமை பார்த்து அறகுறையாக தெரிஞ்சுட்டு வந்துட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் என்னங்க செய்கிறது? தயவுசெய்து இன்ஸ்டாகிராமை பார்த்து மொத்தமே 100% ட்ரூ அப்படின்னு நம்பாதீங்க. இது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுலேயே நிறைய தப்பு இருக்கலாம். தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் எதாவது தப்பாக சொல்லிக்கணும்னு. இல்லை உங்களை திட்டணும்னு தோணுச்சுனா திட்டுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ நான் தப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் எனக்குள்ளே சொன்னால் தான் நான் அதை இன்னொரு தடவை உங்களை வீடியோவில் பேசும்போதோ இல்லை வேறு எங்கேயோ வந்து பேசும்போது நான் வந்து தப்பாக பேசாமல் கொஞ்சம் சரியாக பேச முடியும். அதனால் இப்போ யார் தப்பாக ஒரு விஷயத்த வந்து கன்சியூம் பண்ணி அவங்க தப்பாக அதில் ஃபீல் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிய வைங்க. இதை பற்றி பேசலான்னு தான் இந்த வீடியோவில் வந்தேன். ஆனால் நான் எதோ பேசி எதோ குழப்பிட்டேன். இதை தான் சொல்ல வந்தேன். அதாவது தப்பான விஷயத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, கன்சியூம் ஆகாதீங்க. உங்களுக்கு சரியான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. தப்பான விஷயமா இருக்குது, இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டுனா அப்போ வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க, இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முட்டாள்தனமாக உட்காந்து இது பண்ணிக்கிட்டு
இது பண்ணி என்னது அவனை போட்டு இது பண்ணிட்டு சொல்கிறவனை வந்து இப்படி கேவலமாக பேசிட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா அதை ஏற்றுக்கோங்க. வேற என்ன சொல்கிறது, வேற என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதை வச்சு ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க. அதனால் நெக்ஸ்ட்டு கண்டென்ட்லாம் வேறு ஏதாவது பற்றி பேசணும். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தா ஏதோ வேறு ஏதோ பற்றி பேசிட்டு இருக்கேன் இந்த சேனலில். போடுறேன், ஒவ்வொரு வீடியோ லைனாக போடுறேன். இனி நிறைய வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வீடியோ வராது, போடுறேன். இனிமேல் கொஞ்சம் ஃபன் கண்டென்ட் தான் வரும். இந்த மாதிரி இனிமேல் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டேன். இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் இது அப்படியே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த இதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. சரி, உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.